பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அட்டாக்க ஹால்ட் பண்ண ஒத்துக்கிட்டார். லார்ஜான ஒரு ஆபரேஷன் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா பாத்தீங்கன்னா பண்ணலாம் ஆஃப்டர்நூன்ல அப்படிங்கிறது போல யோசிச்சுட்டு இருந்துருக்காங்க. டைரக்டா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நிறுத்துறியா இல்லையா அப்படிங்கிற டைரக்டா இன்டர்வென்ஷன் பண்ணதுனால இந்த ஸ்ட்ரைக் கால் ஆஃப் பண்ணிருக்கு. ப்ரிப்பரேஷன் மேஜர் ஸ்ட்ரைக் கால் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. இதை நெத்தன்யாகு அவர்கள் அப்ரூவ் பண்ணிக்கிறாரு. அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா இன்டிமேட் பண்ணதுக்கு அப்புறம் டீஎஸ்கலேட் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது போல. ஸோ பிரசிடென்ட் அதிபர் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர் வார்னிங் கொடுத்துக்கிறார். ஒருவேளை பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களே நீங்க மட்டும் அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தனியா போய்க்க வேண்டியதா, ஈரானுக்கு எகெயின்ஸ்ட் தான் எஸ்கலேஷன் ஆச்சுன்னா நீங்க தான் தனியா பாத்துக்கணும், யூ வில் பி லெஃப்ட் அலோன் அப்படிங்கிறது போல மிரட்டல்கள் விட்டுருக்காங்க அமெரிக்கா. அதனாலயே என்னமோ தெரியல பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் நேர்ல வந்திருக்கிறாரு. ஹால்ட் பண்ணிக்கலாம் ஈரான் மேல அட்டாக்ஸ் எல்லாத்தையும் இப்போதைக்கு நாங்க ஹால்ட் பண்ணிக்கலாம். ஆனா போத் தெஹரான் அப்புறம் இஸ்புல்லா சண்டை நிக்கல, இஸ்ரேல் கண்டினியூஸா பண்ண ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு அட்டாக் இந்த டெரிட்டரியில இருந்தா ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது போல பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் பண்ணா பேசியிருக்காங்க. இதுல என்னன்னா இருந்திருக்கலாம், ஓவரா எஸ்கலேட் பண்ணாம இருந்திருக்கலாம். இஸ்ரேல் பாத்தீங்கன்னா செஞ்சதுனால ஈரான் அடி பயங்கரமா கொடுத்துருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணாங்க ஈரான் இஸ்ரேல் மேல. ஏன் இஸ்ரேல் லெபனான்ல அட்டாக் பண்ணதுனால, சீஸ்ஃபயர் வயலேஷன் நடந்ததுனால நானும் வயலேட் பண்றேன் அப்படிங்கிறத ரிட்டாலியேஷன் அட்டாக் ஈரான் அடிச்சிருக்கான். அப்படி பண்ணதுனால இஸ்ரேல் பாத்தீங்கன்னா பண்ணிக்கிறாங்க. பெருசா எதுவும் செய்ய முடியல, எந்த ஒரு இலக்கையும் குறிவைக்க முடியல. பட் பேக்ரவுண்ட்ல எல்லாம் செட்டிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அது தனி, எல்லாருமே செட் பண்ணிக்கிட்டு இருக்கான்றது ஒரு விஷயம் தான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஈரான் ஹெவியா வச்சிருக்காங்க அடி. இந்த தடவை இஸ்ரேலுக்கு ஒரு அடியும் எக்ஸாக்டா பின் பாயிண்ட் அக்யூரசில அடிக்கிறாங்க. சேதங்கள் அப்படிங்கிறது பார்த்தா அதிகப்படியா இருக்கு. சென்டினல்-2 சேட்டலைட் இமேஜினரியில வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம் பண்றாங்க பல அனலிஸ்ட். ஈரானோட மிசைல் ரமாத் டேவிட் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, வடக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஏர்பேஸ், மிக முக்கியமான ஏர்பேஸ். அந்த ஏர்பேஸ் மிசைல்னால தாக்கப்பட்டிருக்கு. அந்த ஏர்பேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வேர் ஹவுஸ் அது டெஸ்ட்ராய் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அந்த ஏர்பேஸ்க்குள்ளேயே மிசைல் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது பெரும் சேதம். இப்ப இஸ்ரேல் ஹால்ட் பண்றாங்கன்னு அவங்க தரப்புல இருந்து ஒத்துக்கிறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அதிகப்படியா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க மட்டும் கிடையாது, ஈராக்ல பாத்தீங்கன்னா இது பெருசா எந்த ஒரு சேனல்லையும் ரிப்போர்ட் பண்ணப்படாத விஷயம். ஈராக்ல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஹெவியான அட்டாக் பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு பண்றாங்க. ஈரான் ஆதரவு பெற்ற படைகள் பண்றாங்க. அமெரிக்காவோட பேசஸ் மேல சமீபத்துல கூட பார்த்தோம், யூகே அப்புறம் யூஎஸோட சோல்ஜர்ஸ் இறந்தாங்க அப்படிங்கறது பார்த்தோம். இப்ப திரும்பவும் ஒரு ஹியூஜான ஒரு அட்டாக், மாஸ் ட்ரோன் அட்டாக் பாத்தீங்கன்னா எர்பில்ல நடந்திருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஈரான் ஐஆர்ஜிசி அவங்க ட்ரோன்களை ஏவி இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் தெரியுது. இது ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் டிப்ளாய் பண்ணி எல்லாத்தையும் பண்ண டவுன் பண்றதுக்கான வேலைகள் யோசிச்சிருந்திருக்காங்க. ஆனா அதிகப்படியான இழப்புகள் அங்க எர்பில்ல பார்த்தீங்கன்னா நடந்திருக்கலாம் அமெரிக்காவோட பேசிஸ்ல அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்ல மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வரக்கூடிய செய்திகள் இதெல்லாம் நேற்றுக்கு நடந்த செய்திகளோட ரிசல்ட்ஸ். இப்போ அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் டவுன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர் டவுன் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் நாங்க காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வெளிச்சம் அமெரிக்காவுக்கு தான் உண்டு. அது இவங்க இப்ப வரைக்கும் அந்த F-15 டவுன் ஆன பைலட்டை காப்பாத்துனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு யோசிக்கிறது தான். இப்ப வரைக்கும் பேர் மட்டும் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி டவுன் செய்யப்பட்ட அதே பைலட் தான் இப்பவும் டவுன் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரே பைலட் 2 தடவை டவுன் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள். பட் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா போர் சூழல் உறுதிப்பட சொல்ல முடியாது. வீரர்கள் என்ன ஆனாங்க, காப்பாற்றப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. பட் பரவாயில்ல. ஸோ இந்த அளவுக்கு ஈரான் ஹெசிடேஷனே இல்லாம அடிப்பாங்க அப்படிங்கறத அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அது இழப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப ஹால்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஈரானோட அடி அந்த அளவுக்கு இடி மாதிரி இறங்கினாங்க அப்படிதான் இப்ப பண்ணா அவங்களே ஹால்ட் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். எதே எப்படியோ இது போல் நடந்திருக்கு, பிரச்சனைகள் நின்றுருக்கு அப்படிங்கறதே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஈரான் பிளைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க.
இஸ்ரேல் வந்து அட்டாக் ஹால்ட் பண்றதா சொன்னதுக்கு அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் தூக்கிட்டாங்க. ஸோ நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு மேலும் அழுத்தங்கள். இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு மேலும் அழுத்தங்கள். முன்னாள் பிரைம் மினிஸ்டரா இருந்த பென்னட் அவர்கள், நெப்தாலி பென்னட் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களே, நீங்க இது போல வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப தப்பா இருக்கு. ஈரானோட சண்டை பிடிக்கிறது இது வந்து நார்மலைசேஷனா மாற ஆரம்பிச்சிடும். ரிமெம்பர் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ ஒன்ஸ் வந்து ஈரான் நம்மளை அட்டாக் பண்றாங்க, நம்ம திருப்பி எதுவும் பண்ணல அப்படின்னா, தரமா செய்யல அப்படின்னா இது நார்மலைஸ் ஆகப்பட்டுரும். நீங்க அதை நார்மலைஸ் பண்றீங்களா? பீரியாடிக்கலான அட்டாக் இதுக்கப்புறம் இஸ்லாமிக் ரிபப்ளிக் நம்ம மேல பண்றதை நீங்க நார்மலைஸ் பண்றீங்களா அப்படிங்கிறது போல கடுமையா சாடி இருக்காரு பென்னட் அவர்கள், பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள். இந்த ஏரியால பொறுத்த வரைக்கும் சிக்கல் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அது கம்மியாகுதா அப்படின்னா இல்ல. நவம்பர் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட மிட்-டர்ம் எலெக்ஷன்ஸ் இருக்கு. அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் செனட்டோட எலெக்ஷன், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவோட ஃபுல் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டா கருதப்படுது அமெரிக்காவுக்கு. ஸோ அந்த இதுக்காக இப்போ இது போல ஹோல்டில் வச்சிருக்காங்களா, இழுக்கிறாங்களா இந்த பிரச்சனை அப்படின்ற கேள்விகள். அதுக்கப்புறம் ஹெவியா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு பல அனலிஸ்டுக்குள்ள. ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது வந்து க்ளோஸ்ல தான் இருக்கு. அமெரிக்காவோட மத்திய கமாண்ட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஒரு ஆயில் டேங்கரை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. கல்ஃப் ஆஃப் ஒமன்ல ஒரு ஆயில் டேங்கர் அடிச்சிருக்காங்க. இது நம்மளோட இந்தியால இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி ஒமனுக்கு போயிருக்கு. இதுக்கும் ஈரானுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா இது அடிச்சிருக்காங்க. கேட்டா சாங்ஷன் போடப்பட்ட டேங்கருங்கிறாங்க. இது அடிச்சது யாரு? அமெரிக்கா. அந்த டேங்கர்ல இருக்கக்கூடிய க்ரூ யாரு? இந்தியன்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அடிக்கும் போது இந்தியன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இப்ப அமெரிக்காவும் இந்தியன்ஸ் அடிக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ கிராஸ் ஃபயர்ல மாற்றாங்க அப்படின்னா இரு நாடுகளும் சண்டை பிடிச்சிக்கிறாங்கன்னா தாக்குதல் அப்படிங்கிறது சிவிலியன்ஸ், அதாவது அப்பாவி பொதுமக்கள் அப்படிங்கிற சொல்லுவோம். இப்போ வேற நாட்டு பிரஜைகள் மேலேயும் அட்டாக் நடக்குது. அவங்க 2 பேர் அடிச்சுக்கிறதுனால மத்த 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. முதல்ல அந்த நாட்டோட பொதுமக்கள் மேல அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற பேசிட்டு இருந்தா இப்போ போற வரவங்களையெல்லாம் பிடிச்சி அடிக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்விகள். அதாவது அமெரிக்கா இது போல ஒரு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. எதற்காக அமெரிக்கா இப்படி ஒரு அட்டாக் பண்ணாங்க? இதுல என்னன்னா ஆட்கள் எல்லாத்தையும் க்ரூவை தான் சேவ் பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் எல்லாமே அந்த கப்பல்லையே விட்டுருக்குறாங்க. அது எல்லாமே அவங்க இழந்திருக்காங்க. ஏன்னா இம்மிடியட்டா ஒரு அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக் நடக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அங்க இருக்கிறவங்களுக்கு ஷாக்கா இருக்கும் இல்லையா? ஸோ க்ரூவை வந்து பாத்தீங்கன்னா மீட் எடுத்து வந்துருக்குறாங்க அந்த வெசல்ல இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ அமெரிக்காவோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆபரேஷன்ஸ்ல வந்து பார்த்தா மொத்தம் 134 வெசலை வந்து பார்த்தா ரீடைரக்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க வரக்கூடாது போ அப்படிங்கிறது போல 134 வெசல்ஸை ரீடைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகப்படியான பிளாக்கேடு ட்ரை நடக்குது. அதுல 42 வெசல்கள் ஹியூமானிடேரியன் பர்பஸ்க்காக அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. 7 வெசல்களை வந்து பாத்தீங்கன்னா இது போல தாக்கி அழிச்சிருக்காங்க அமெரிக்கா. ஸோ 24 இந்தியன் செயலர்ஸ் இந்த கடைசியா தாக்கப்பட்ட டேங்கர்ல இருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வரவேற்கத்தக்கது. பட் அவங்க உடைமைகள் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது வேதனைக்கு உட்பட்டதா இருக்கு. அமெரிக்கா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறது போல இந்தியாவில இருந்து பல நபர்கள் கேட்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இதையும் கேட்கணுமா இல்லையா? கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறது போல நம்பர். மெயினான விஷயம் வரும். லெபனான்ல அட்டாக் பண்ணதுனாலதான் ஈரான் அட்டாக் பண்ண இப்படி ஒரு எஸ்கலேஷன் வந்துச்சு. திரும்பியும் இஸ்ரேல் லெபனானை தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டினியூவா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடிஎஃப் ஓட ட்ரோன் ஐடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா எலியாட் பகுதியில ட்ரோனை டவுன் பண்ணிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான்ல அட்டாக் பண்ண இஸ்ரேலுக்குள்ளேயும் ட்ரோன்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது லான்ச் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா யமன் ஹவுதிஸ். இந்த தடவை ஈரான் லான்ச் பண்ணது போல யமன் ஹவுதிஸ் வந்து பண்ண ட்ரோனா அனுப்பிச்சிருக்காங்க, எலியாட் பகுதியில் அனுப்பிச்சிருக்காங்க. அது கூட ஹிஸ்புல்லா வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கேலி பகுதியில் அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ இருதரப்புலேருந்து வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு ஸ்ட்ரைக்கா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு மேலும் அழுத்தங்கள் தான். ஸோ இதனாலதான் லெபனானோட அதிபர் ஜோசப் அரூன் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா அமெரிக்கால. ஸோ அதுல வந்து ரேரா தான் பண்ணுவாரு. பட் ஆனா அதை பத்தி இப்ப பேசியிருக்காரு. இஸ்ரேல் கிட்ட முறையிட்டு இருக்காரு. இஸ்ரேல் கவர்மெண்ட், இஸ்ரேலோட கவர்மெண்டே மக்களே மிலிட்ரி சொல்யூஷன் எதையும் ப்ரொவைட் பண்ணாது. உங்களுக்கு சேஃப்டி செக்யூரிட்டியோ ஒரு மிலிட்ரி சொல்யூஷன் கொடுக்காது. உங்களுக்கு என்ன வேணும்? வடக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்களே நாங்க ரெடி, பேச ரெடி, நீங்க கமிட்டடா இருக்கிறீங்களா, ஆர் யூ அப்படிங்கிறது போல நெத்தன்யாகு அவர்களை பார்த்து அவோன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்காரு.
நீங்க ரெடி அப்படின்னா வாங்க உட்காருங்க பேசுங்க. மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் எதையும் நிறுத்தாது அப்படிங்கிறது போல லெபனான்ல இருந்து மிரட்டும் துணையில வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலை நோக்கி போயிருக்கு கேள்விகள். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ற மாதிரி வா வந்து உட்காந்து பேசுவா அப்படிங்கிறது போல கூப்பிடுறாங்க அப்படின்னா லெபனானும் தயாராயிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா ஹிஸ்புல்லா தனி லெபனான் தனிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் வேலைக்காகாது போலயே அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. எஸ்கலேஷன் ஒரு சைடு நடந்துட்டு இருந்தாலும் ஒரு சின்ன நல்ல விஷயம் அப்படின்னா காசால திரும்பியும் இந்த ஹியூமானிட்டேரியன் எய்டு கிராசிங்க்கு ஓபன் செய்யப்படும் அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இது மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் மாறி மாறி எஸ்கலேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஆகல அப்படின்னா கண்டிப்பா யுத்தம் பெருசாகும். அதை முடிக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமுமே கண்ணுக்கு எதிரில் தெரியல அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஆனா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முடிய போது கடைசி இன்ச்சில் இருக்கு, சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்காரு. ஜூன் மாசம் ஆச்சு, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4 மாசம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருவீங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபுல் யுத்தத்துக்குள்ள இறங்கிடுவீங்களா ட்ரம்ப் அவர்களே அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்ட்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி பிரச்சனையும் முடிச்சுக்குவாங்கன்னு நம்பிக்கை இந்த பையெல்லாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் நான் பேசி ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கலாம். அடுத்த பையன் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.